வணக்கம். வாழ்க வளமுடன். இப்பொழுது இந்த கோமாதா சோதிட ஆய்வு நிலையத்தின் மூலமாக பல்வேறு காணொளிகளை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் குழந்தை வரம் பெற வேண்டி பல்வேறு முயற்சிகளை செய்து குழந்தை வரம் கிடைக்காமல் மிகவும் வருத்தத்துக்குள்ளானவர்கள் இறுதியாக ஒரு முயற்சியை எடுத்து வழிபாடு செய்து வந்தால் நல்ல பலன்களை வழங்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று இறைவனால் வழிகாட்டப்பட்ட சில ஆலயங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே முதல் கோவில் கருவளஞ்சேரி என்று அழைக்கப்படுகின்ற ஊரிலே அகிலாண்டேஸ்வரி அம்மாள் திருக்கோயில் இருக்கின்றது. அது கும்பகோணம் வழியாக வலங்கைமானிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மருதாநல்லூர் ஊரில் இருக்கின்ற அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக திருக்காவூர் என்று அழைக்கப்படுகின்ற ஊரிலே கருகாத்த நாயகி அம்மன் இருக்கின்றார். அவரை வழிபாடு செய்ய வேண்டும். ஆதி கொம்பேஸ்வரர் மங்களாம்பிகை கும்பகோணத்தில் இருக்கின்றார்கள். அவர்களையும் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 3 ஆலயங்களையும் கும்பகோணத்தில் தங்கி ஒரே நாளில் வழிபாடு செய்தால் இறைவனருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் சென்று வந்தவர்கள் இறையருளால் குழந்தை பாக்கியங்களை பெற்று நல் வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஆலயங்கள் செல்வோர் இந்த தெய்வங்களை வழிபாடு செய்து குழந்தை வர வேண்டி பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.